பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யா மற்றும் சாண்ட்ராவோட அலப்பறைகள் கொஞ்சம் எல்லையை மீறி தான் போகுது. குறிப்பா விஜய் டிவியோட ஷோஸோட நேம்ஸை வச்சு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நான் வேணுத்துக்கிட்டே தான் ஜெயிலுக்கு வரல, வேணுத்துக்கிட்டே வெறுப்பேற்றுறதுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் திவ்யா போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நிறைய பேர் எவிக்ஷன் அப்டேட் சொல்லு, எதுவுமே கொடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. உறுதியா தகவல் வரட்டும், அதை வந்தவொடனே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே என்ன இது அப்படின்னு கேட்பீங்க. அதனால நான் சொல்ல விரும்பலையா, உண்மையான தகவல் வரட்டும், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக தான் ஒன்று வந்திருக்குது. ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். அதை கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தகவலை சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எவிக்ஷன் அப்டேட் திரும்பவும் சொல்கிறேன், வந்த உடனே உங்ககிட்ட உடனடியாக அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ உறுதி ஆகலை, உறுதி ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏன்னா டிஸ்கஷன் போடும். எவிக்ஷன் ஏன் நீ உறுதி ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, டேஞ்சர் ஜோனில் ஒரு 3-4 கார்டு எடுத்து வச்சிருப்பாங்க மக்களே. ஸோ அந்த கார்டில் யார் எவிக் பண்ணணுன்றது நிறைய டிஸ்கஷன் போகும். விஜய் சேதுபதி டீமுக்குள்ள அந்த டிஸ்கஷனில் ஃபைனலிஸ்ட்டாக யார் எடுக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் நியாயப்படி எடுத்து கரெக்டான ஒருத்தரை எவிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். சரி, லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிறையில் இருக்கும் சாண்ட்ரா மற்றும் திவ்யா அப்போ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எது நேத்தியா நான் ஜெயிலுக்கு போகல, வெளியே பிரச்சனை இருக்காரு, பார்வதி இருக்காங்க, நேத்தியா ஜெயிலுக்கு போகலன்னா ஏற்கனவே போன வாரம் எஃப்ஜே ஜெயிலுக்கு போகாமல் இருந்தான். அப்போ யார் அந்த 3 பேர் என்ன கேட்டாங்க, அதில் ரேங்கிங் டாஸ்கில் 3 பேர் ஏதாவது கேட்டாங்களா, இதெல்லாம் பண்ணாங்களா, கேட்டு அவனை உள்ளே பிடிச்சி தள்ளலை. அவன் 10 நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு போனான். அதே மாதிரி தானே இவங்களும் பண்ணாங்க. யாராவது கனி அவர்களும் அதே மாதிரி தானே பண்ணாங்க. ஜெயிலுக்கு போகாமல் சாப்பிட மாட்டேன் கெப்பிட மாட்டேன்ற மாதிரி பண்ணாங்களே. நான் மட்டும் ஏன் போனோம், நான் மட்டும் இதுக்கு போனோமா என்ன? நானும் போக மாட்டேன். வேணுத்துக்கிட்டே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியணும், அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் நான் போகாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்போ இடிக்குதுன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு தலை வலிக்குது, இதெல்லாம் வலிக்குது, இதெல்லாம் வேற யோசிச்சு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே தோண வைக்குது. ஸோ ஒரு பக்கம் தலை வலிக்குதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இங்கே எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவங்களோட முகத்தறியை கிழிக்கணும் அப்படின்னு நினைச்ச திவ்யாவை நினைச்சு நான் என்ன சொல்றது மக்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்காங்க திவ்யா. அது ஒரு பக்கம் டீயே கொடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னாலுமே சாண்ட்ரா டீயை குடிச்சுன்னா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு பேசினதும் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவேன், நம்ம தப்பி தவறி எஃப்ஜேவை கேப்டனா செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சுபிக்ஷாவே கேப்டன் ஆகியிருக்கணும். அதுதான் நம்ம பண்ண கரெக்டான விஷயமா இருந்திருக்கும். அந்த பொண்ணு கூட கேட்குது, இந்த எஃப்ஜே பையன் கேட்க விடாம இந்த மாதிரி பிகேவ் பண்றதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இது நேற்று நைட்டு சொன்னாங்க. அதை கன்வே பண்ணாம விட்டேன். அதை இப்போ கன்வே பண்ணிடுறேன். இன்னொரு பக்கம் எஃப்ஜே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, விக்ரம்லாம் என்ன கேட்குறாங்க. நேற்று விக்ரம்லாம் லெட்டரை காமிச்சிட்டு உள்ள போங்க போங்க போங்கன்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ண தவிர்த்து பெருசா எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கல. அதை படிச்சுட்டு போக சொன்னேன். ஆனா விக்ரம் சிரிக்கிறான். அவெல்லாம் என்ன மாதிரி ஆளு, இவெல்லாம் ஒரு மனுஷன் ஜென்மமா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. நேற்று நைட்டே மனுஷன் ஜென்மமான்ற மாதிரி கேட்டாங்க. அது எப்படிதான் அவருக்கு மனசு வருது, ஏன் வருதுன்றது எனக்கு தெரில அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலா ஜெயிலுக்கு போவான். நேற்று தெளிவா சொல்றேன், ஜெயிலுக்கு போறீங்களான்ற மாதிரி விக்ரம் சோபாலும் தான் கேட்பான். நீங்க இங்க கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போங்க அப்படின்றதெல்லாம் சொன்னது சாண்ட்ரா. யாரு ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க திவ்யா ரெஸ்ட் ரூம்ல. அப்போ அவர் பாட்டுன்னு சாண்ட்ரா கிட்ட தான் கேட்பாரு. சாண்ட்ரா கிட்ட கேட்டா சாண்ட்ரா பதில் சொல்லலாம்ல. அதை கூட்டு போய் திவ்யாவுக்கு காமிச்சு திவ்யாவை இது பண்ணி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஆக மொத்தத்தில் நாங்கள் இன்டென்ஷனாக தான் பண்ணோம், வாண்டடாக தான் பண்ணோன்றத வாக்கு மூலமே ஒரு பக்கம் திவ்யா இந்த லைவ்ல ஒரு பக்கம் கரண்டா கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்றது பார்த்தா அடுத்து வியானா கேள்வி கேட்டிருக்காங்க போல. வியானாலாம் என் பக்கம் வந்துட கூடாதுன்னு சொல்லுங்க. அவ என்ன பேசுறா ரொம்ப மோசமா சரி கிடையாது அவ பேசுறதெல்லாம். வேற மாதிரி ஆயிருக்கும், நான் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா பேசுங்க. செஞ்சு விட்டுருப்பேன் நேற்று பேசியிருந்தானா, அந்த அளவுக்கு காண்டில் இருந்தேன், வெறுப்புல இருந்தேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு, அந்த பொண்ணு நியாயமா நீங்க இந்த பர்சனலா இருக்கு உங்களுக்கு இந்த கிச்சன் டீம்ல பிரச்சனை, நீ ஏன் ஜெயிலுக்கு போக கூடாது? நான் ஜெயிலுக்கு போயிருக்குங்க. பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்கணும், பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதை மீறி நீ உட்காந்துட்டு இருக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோன்ற விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வருது, கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்கு வருது. அதை கேட்க விடாம அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கன்ற மாதிரி பிரஜனே, சாண்ட்ரா மற்றும் யாரு திவ்யா இந்த 3 பேரை பேசுறாங்க. இல்ல குறிப்பா திவ்யாவுக்கு வியானா மேல செமங்காண்டு நேற்று அந்த நெய் மேட்டர்ல இருந்து அதை இங்கேயுமே வெளிப்படுத்துறாங்க. இவங்க 2 பேருமே அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பார்வதி ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல,
உங்க தரப்பு எனக்கு தெரியும், அவ தரப்பு தெரியும். வியானா எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கான்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனா அதை நீங்க போய் நேரடியா பேசி பாருங்க. நான் சொல்ல மாட்டேன் இங்க. ரெண்டுமே தெரிஞ்சதுனால நான் சைலண்டா இருக்க முடியும். நீங்க போய் பேசினாதான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே இப்படி சொல்றாங்க. உடனே திவ்யாவும் சாண்ட்ராவும் நாங்கெல்லாம் போய் பேச மாட்டோங்க, எங்களுக்கு அது பேசுறதுக்கான அவசியம்லாம் கிடையாது, நாங்க எதுக்கு போய் பேசணும், நாங்க பேசவே மாட்டோம், அது இருந்துகிட்டு போட்டோன்னு. இல்லைங்க நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா புரியும் போது பிரஜனா நீங்க போய் பேசுங்க, அவங்க 2 பேர் சரிப்பட்டு வர மாதிரி நீங்க போய் பேசுங்கட்டு. பிரஜன் மேலதான் இன்னும் உச்சகட்ட காண்டில் இருக்கிற வியானா, இது வேற போய் பேசுங்கன்ற மாதிரி இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடியுது. இன்னொரு பக்கம் பிரஜன் உள்ள போறாரு, திவ்யாவும் திவ்யான்ற மாதிரி பார்வதியும் உள்ள போயிடறாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க இங்க டிஸ்கஷன் பண்ணி நிறைய டாபிக்ஸ் பேசுறாங்க. என்னன்னா இந்த விஜய் டிவில நிறைய ஷோஸ் இருக்குல்ல, அந்த ஷோஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்றாங்களாம். ஒரு பக்கம் திவ்யா சாண்ட்ரா வந்து நீயா நானா ஷோக்கு போனோமா, திவ்யா அடிதடி வாக்குவாதம் இதெல்லாம் இவங்க கரெக்டா இருப்பாங்க. ஸோ இதை வந்து பிக் பாஸ் தான் வந்து கோபிநாத் சார், பிக் பாஸ் வந்து கோபிநாத் ரோல் எடுத்துன்னு ஒரு இதுவா பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்களாம். அடுத்து கமருதீன், பார்வதி மற்றும் அரோரா இந்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, அது பேரே போடல நமக்கு. மேபி அது அதர் சேனல் ஷோவா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இந்த நேமை போடாம கட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 பேரும் இது வந்து ஒரு ஷோ, ஐ மீன் அதான் மக்களே மேரேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி பேசுறது. அதுக்கு ஜட்ஜு வந்து பிரஜனா, ஓகேவா? அப்ப என்ன ஷோ மீன் பண்றாங்க நீங்க பாத்துங்க. இன்னொரு பக்கம் சீசன் 1னா மருத்துவ முத்தம், இந்த சீசன்னா ஜெயில் முத்தம்ன்ற மாதிரி முத்த காட்சிகள்ன்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதியும் கமருதீனும் முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே சொல்றாங்க. அடுத்து ஸோ சபரி வந்து ஒரு வேலைக்காரன், அப்படின்ற மாதிரி சபரியோட வேலைக்காரர் அப்படி சீரியலும் அவன் இங்க வேலைக்காரனா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எடுத்து வியானா அவர்கள் மகா நடிகை, ஓவர் ஆக்டிங், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போடுவான், மகா நடிகையா வேற மாதிரி வேலை பார்க்கறான்ற மாதிரி வியானா. அடுத்து கனி வந்து எப்படின்னா குக்கு வித் கோமாளி சமையல் ஷோ, இன்னொரு பக்கம் கோமாளியா விக்ரம், இந்த 2 பேர் இருக்காங்க சமையல் பிளஸ் ஷோ இவங்க. அடுத்ததாக சூப்பர் சிங்கர்ல கானா வினோத், இவங்கெல்லாம் சூப்பர் சிங்கர் அடி ரெடியா பண்ணுவாங்க. இந்த சிங்கர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றவர் தான் அமித், வாத்தியாரே அப்படின்ற மாதிரி வாத்தியாராம். அடுத்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாரு சுபிக்ஷா மற்றும் எஃப்ஜே, ஜூனியர் சூப்பர் சிங்கர்ல இது பண்ணிக்கிட்டு இந்த ரோல் டிராவல் பண்றது இவங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த கேரக்டரையும் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்றது ஃபன்னு நினைச்சிட்டு பண்றாங்க. அது ஃபன்னு மாதிரி தெரில, ஏன்னா அவங்க அட்டாக் பண்றதுனால லிட்ரலி வந்து ஒரு சில விஷயங்கள் பர்சனலா தான் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ திவ்யாலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய போக போக தெரியும் மக்களே, திவ்யா சாண்ட்ராலாம் போக இன்னும் நிறைய வெளியே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு இந்த ஜெயில் செஷனை பார்த்தம்போது தெரியுது. அப்படியே நேற்று நாங்கள் வந்து இது பண்ணாத மாதிரி சொன்னால் இங்கே வந்து நாங்கள் வாண்டடாக தான் பண்ணோன்றதை ஓப்பனாக அவங்களே வாக்குமூலம் கொடுக்கும்போது தான் சில அதிர்ச்சியாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.